ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎஸ்என்எல்னுடைய ரூபாய் 199 ப்ரீபெய்டு பிளான் திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது 600 GB டேட்டா மற்றும் ஒரு வருட வேலிடிட்டியோட அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது அரசு தொலைத்தொடர்பு நிறுவனமான பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் பிஎஸ்என்எல் தனது புதிய ரீசார்ஜ் திட்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. பிஎஸ்என்எல் புதிய ப்ரீபெய்ட் திட்டத்தின் செல்லுபடியாகும் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு முறை ரீசார்ஜ் செய்த பிறகு மீண்டும் ரீசார்ஜ் செய்யும் பதற்றத்தில் இருந்து விடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஎஸ்என்எல்லின் புதிய ரீசார்ஜ் திட்டம் பார்த்தீங்கன்னா நீண்ட கால வேலிடிட்டின்னு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறைந்த விலையில் சிறந்த பலன்களையும் வழங்கிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. தனியார் தொலைத்தொடர்பு ஆப்ரேட்டர்களின் ஒப்பீடுகளில் பிஎஸ்என்எல் இந்த திட்டமானது இந்தியாவில் பட்ஜெட்டுக்கு ஏற்ற கட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்என்எல் சூப்பர் ரீசார்ஜ் திட்டத்தின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1999 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் செல்லுபடியாகும் காலம் பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் அன்லிமிடெட் வாய்ஸ் கால்கள் உள்ளது. அதாவது வாடிக்கையாளருக்கு எந்த நெட்வொர்க்கிலும் கூடுதல் பணம் செலவாகாமல் உள்ளூர் மற்றும் எஸ்டிடி அழைப்புகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ரீசார்ஜ் திட்டத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 600 GB டேட்டா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 50 GB டேட்டா அவங்க கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் சராசரியாக டேட்டா லிமிட் எதுவும் இல்லை அப்படின்னு, அதாவது தினசரி டேட்டா லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர இந்த திட்டத்தில் அன்லிமிடெட் இலவச அழைப்புகள் மற்றும் தினமும் 100 SMS ஆகியவை இலவசமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டமானது இப்போது இந்தியாவில் உள்ள அனைத்து பிஎஸ்எல் சர்க்கிளில் கிடைக்கதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூபாய் 1999 பிஎஸ்என்எல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி டேட்டா லிமிட் இல்லாமல் 600 GB டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா மற்றும் பிஎஸ்என்எல் ஆகியவற்றுக்கான அன்லிமிடெட் வாய்ஸ் கால் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 100 SMS உங்களுக்கு கொடுக்குறாங்க. நேஷ்னல் ரோமிங், லோக்கல் மற்றும் எஸ்டிடி அழைப்புகளுக்கான முழு ஆக்சஸையும் உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தினுடைய பெனிஃபிட் அப்படின்னும் போது குறைந்த செலவு அதிக வசதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரூபாய் 1999 திட்டத்தின் தினசரி செலவு தோராயமாக ரூபாய் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டேட்டா அழைப்பு, நீண்டகால வேலிடிட்டி மற்றும் SMS ஆகியவை வசதிகளை நிறுவனம் வழங்கிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. தினசரி டேட்டா லிமிட் இல்லாததால் யூசர்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேட்டாவை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 600 GB டேட்டா அப்படின்ற போது உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கான டேட்டா கொடுத்துட்றாங்க. அப்போ அன்லிமிட்டடாக இருக்குது, நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்ட்ரீமிங், ப்ரௌசிங் மற்றும் வேலை தொடர்பான பணிகளுக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டமானது குறிப்பாக அதிவேக டேட்டாவை விட பணத்தை சேமிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கும் வாடிக்கையாளருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிலையன்ஸ் ஜியோ, பாரத் ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா போன்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடமிருந்து பிஎஸ்என்எல் கடுமையான போட்டியை எதிர்கொள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனங்கள் தங்கள் தொழில்நுட்பம் சேவைகளை மேம்படுத்தியுள்ள நிலையில் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காக பிஎஸ்என்எல் மலிவு விலையில் கவனம் செலுத்த தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பிஎஸ்என்எல் நிறுவனம் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நாடு முழுவதும் 4G அதாவது முழுமையாக செயல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போட்டியாளர்களை போல விலை உயர்ந்த கட்டணங்களை வசூலிக்க முடியாத நிலையில் அதாவது வசூலிக்க முடியாத நிலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாறாக செலவு குறைந்த திட்டங்களை வழங்குவதன் மூலம் அதன் சந்தை பங்கு மீண்டும் பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டமானது குறிப்பாக அதிவேக டேட்டாவை விட சேமிப்பதற்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.